பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லுவோம் சார். பட்டதாரி ஆசிரியர்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச்சர்ஸ். 2012 வரைக்கும் ஒரு பிஎட் முடிச்சா டீச்சர் ஆகலாங்கிறது இருந்துச்சு. 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணாதான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க. 2018க்கு அப்புறம் நியமனம் எழுதினாதான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க. 2018க்கு அப்புறம் நியமனமும் எழுதி எலிஜிபிலிட்டியும் பாஸ் பண்ணி நாங்கள் இப்போ 2024 பேட்சில் பாஸ் ஆன பட்டதாரி ஆசிரியர்கள் சார். நியமனம் வச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அது அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மனசார. ஏன்னா 4 லட்சம் பேருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அதில் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. பாஸ் பண்ண இப்போ எங்களை வச்சு நாங்கள் வேலை கொடுக்க சொல்லி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அவங்க 3192ங்கிறதான் வேகன்சி அவங்க அறிவிச்சு எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க சார். அந்த 3192லையும் 2800 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுலேயும் 400 வேகன்சி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள், இதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை இந்த கம்யூனிட்டியில் அப்படின்னு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்தம் 2800 பேர் தான் 12 வருஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு சார். படிச்சுட்டே இருக்கும். இவ்வளவு படிச்சு ஒரு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற எங்களுக்கு படிச்சுட்டோம். ஒரு வேகன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்கிறோம். நாங்க 37,000 பேர் பாஸ் பண்ணி இருக்கோம். 37,000 பேருக்கு கொடுங்கன்னு கேட்கல. நீங்க டெம்பரவரி டீச்சர்ஸ் 5154 பேரை வச்சிருக்கீங்க இல்லையா, அது அவங்க எதுக்கு? அவங்க பிஎட் கூட முடிக்காத எத்தனையோ டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்காங்க. அதை எங்களை போடுங்க. நாங்க தான் பிஎட் படிச்சுட்டோம், டெட் பாஸ் பண்ணிட்டோம், நியமனம் பாஸ் பண்ணிட்டோம், எங்களை வச்சு அந்த டீச்சர்ஸ் வேலையை போடுங்கன்னு தான் கேட்கிறோம். வேகன்சி நிறைய இருக்கு. நாங்க எல்லா வேகன்சியும் நாங்க காட்டல. பிஆர்டின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். பிடி பிஆர்டி அப்படிங்கிற பேர்ல தான் எக்ஸாமே எழுதணும். பிஆர்டிங்கிற போஸ்டிங் ஒன்னு கூட ஃபில் பண்ணல சார். 725 வேகன்சி அதுவும் இருக்கு. அப்ப நாங்க என்ன ஒரு கனவுகளோட படிச்சோம். விடிய கண்ணு முடிச்சு படிச்சு இப்ப 100 மார்க் 110 மார்க் எடுத்தவங்க தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் மார்க் 150க்கு 149 எடுத்தா கூட உள்ள போக முடியாது சார். அதனால வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதா சார் எங்களோட கோரிக்கை. அது கவர்மெண்ட் எப்படியாவது பார்க்கணும், எங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டணும். இந்த 2025-26 நிதிநிலை அறிக்கையில எங்களுக்காக கொஞ்சம் நிதியை ஒதுக்கி கருணை காட்டி, ஆசிரியர்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டி நிதியை ஒதுக்கி எங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்களை கொஞ்சம் எங்க கஷ்டத்தை போக்க சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். என் பேர் கலைச்செல்வி சார். இது டிஆர்பியால நடத்தப்படுற தேர்வு தான் சார். இப்ப செலக்ட் ஆனதுல இன்னும் ஃபில் பண்ணல சார். ஏன்னா ஏன் பண்ணல அப்படின்னா கேஸ் கொஞ்சம் எல்லாரும் போட்டுட்டே இருக்கிறதுனால ஃபில் பண்ணலைங்க சார். 2800 தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதுல இன்க்ரீஸ் பண்ணினாதான் மேற்கொண்டு போவாங்க. 3192 அறிவிச்சதுலயும் 2800 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் அவங்க என்ன பண்ணணும், திரும்ப ஒரு ஜெனரல் ஒரு கவுன்சிலிங் வச்சு எடுக்கணும். மீதி இருக்கிறது அதையும் அவங்க இன்னும் எதுவும் பண்ணல, ப்ராசஸ் பண்ணல. கேஸ் போயிட்டு இருக்கு. மீதி இருக்கிற ப்ராசஸ் ஏதாவது பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு சார். நிறைய இருக்கு சார், வேகன்சி நிறைய இருக்கு. அரசு எதுவுமே பதிலே சொல்லல சார். எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லல சார். அரசு செய்வாங்க நாங்க நம்பி தான் சார் நாங்க கேட்கிறோம். அரசாங்கத்தை நாங்க நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு அஸ்திவாரம். ஒரு மருத்துவத்துறைனா அது ஒரு அஸ்திவாரம் அந்த நாட்டுக்கு. ஒரு டீச்சர்ஸ்னா அது ஒரு அந்த ஜெனரேஷனே உருவாக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம். அப்ப அந்த மருத்துவம், அந்த டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் நிதியை ஒதுக்கணும். எங்களை எல்லாம் கொஞ்சம் அவங்க கருணை காட்டி நிதியை ஒதுக்கி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் நாங்க எக்ஸாம் எழுதி இன்னையோட ஒரு வருஷம் முடியுது. ஸோ இன்னைக்கு நாங்க தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பாக ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் விடுவிக்கிறோம். சட்டப்பேரவையில மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் வருகின்ற ஜனவரி 2026க்குள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு நாங்க முதல்வர் ஐயா விட்ட ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான் விடுக்கிறோம். பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை உயர்த்துமாறு சேலத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் செய்தியாளரை சந்தித்து பேசுகையில், பட்டதாரி ஆசிரியர்கள் என்றால் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள். 2012ஆம் ஆண்டு பிஎட் முடித்தால் டீச்சர் ஆகலாம் என இருந்தது. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றால்தான் டீச்சர் வேலை என சொன்னார்கள். 2018க்கு பிறகு நியமன தேர்வு எழுதினால் ஆசிரியராக முடியும் என்று சொன்னார்கள். 2018க்கு பிறகு நியமன தேர்வு எழுதி பாஸ் செய்த 2024ஆம் ஆண்டு பேட்ச் பட்டதாரி ஆசிரியர் நாங்கள் என தெரிவித்தனர். மேலும் 37,000 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். 37,000 பேருக்கும் பணி கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. தற்காலிக ஆசிரியர்களாக 5,504 பேரை வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் எதற்கு? பிஎட் கூட முடிக்காமல் டெம்பரரி டீச்சராக இருக்கிறார்கள். எங்களை அந்த பணியில் போடுங்கள். பிஎட் படித்து விட்டோம், டெட் பாஸ் பண்ணிவிட்டோம், நியமனமும் முடித்து விட்டோம், எங்களுக்கு இந்த ஆசிரியர் பொறுப்புகளை கொடுங்கள் என தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.